ஹாய் காய்ஸ், நான் உங்கள் எஃப்எனுக்கு இங்கே பேசுகிறேன். இது என்ன கண்டென்ட்னா, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சாந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு சாந்தி ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும், சாந்தி ஸ்வீட்ஸில் அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டேன். கவர் ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணி தந்தாங்க. குப்பையில் போட்டாச்சு. சாப்பிட்டுட்டேன். பார்த்தா தெரியும் வெட்டியாச்சு. இந்த வெட்டிலாம் வச்சுருக்கு. சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா தான். ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன். உள்ளே ஏதோ கருப்பு கலரில் இப்படி வருது. என்னதுன்னு தெரில. இந்த மாதிரி கருப்பு ஒரு அந்த இரும்பு சட்டியில் உள்ள துருவா என்னன்னு தெரில. நெருன்னு இருக்குது. இதுதான் சின்ன பிள்ளைங்க கொடுத்தா தொண்டையில் போய் சிக்குமா சிக்காதா எப்படி இருக்குது பாருங்கள். இரும்பு சட்டியில் உள்ள துரு மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். இரும்பு சட்டியில் உள்ள துரு தான் அது. உடஞ்சா உடையுது பாருங்கள். துரு தான். என்ன எப்படி சாப்பிட்றது? நானும் சரி ரைட்டு ஃபஸ்ட்டு கருப்பாக இருக்குது, அது வேறு என்னமோ இருக்குன்னு நினச்சிட்டு விட்டாச்சு. ரெண்டாவது இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளக்க வேறு எதுவும் கிடக்கான்னு தெரியல. கிடக்குது, உள்ளக்க கிடக்குது பாருங்கள். தெரியுதா? வெயிட் பண்ணுங்க, அதை எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துருவா என்னதுன்னு தெரியலை. சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா ஏற்கனவே இப்போ ஒரு புகார் கொடுத்தாண்டு சாந்தி ஸ்வீட்ஸில் தேல் ஓடுது வைக்கிதுன்னு. அது நினச்சாலும் பயமாக இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், கையை வச்சு வாண்டக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. என்ன செய்ய? தின்பண்டம் என்ன செய்ய? நம்ம பார்க்கணும். ரூபா 75 ரூபா. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. என்னங்க செய்ய இந்த அல்வாவை வச்சுட்டு இங்கேயும் நினச்சி வாங்கினாலே இப்படி தான். 75 ரூபா அபேஸ் பண்ணிட்டாண்டு. இங்கே பாருங்கள், அல்வாவை பாருங்கள், சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா. இது எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள்?